10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்க பார்க்குறதுக்கு. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே நாங்கள் ஒன்றா தான் படிக்கிறோம். ஆனால் ஒரு 7th போல் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். அவங்க வராங்க. அவங்கள வந்து கடைசியாக 2014-15 பார்த்தது. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. செம்ம எக்ஸைட்டடாக இருக்க பார்க்குறதுக்கு. அவங்க தான் வந்து என்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீ வீட்லேயே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு. 10 மணிக்கு வரேன்னாங்க. என்ன மாதிரி அவங்கள லேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறேன். என்னடி இப்போ அப்படியே இருக்க? கொஞ்சம் கூட வரவா? ஐயோ செமையாக குண்டாயிட்டீங்க போங்க. நீ வர வரைக்கும் நம்பிக்கையில் நீ வருவேன்னு எனக்கு நடந்து வந்தேன். பேசிக்கலி பழைய லிஃப்ட்டுங்கிறனால உள்ளே இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்னிங் வந்துட்டே இருக்கும். சரியா அதே சொல்லிட்டு இருக்காங்க. அவவே திறந்துடுவாங்க நினைச்சு முடியும். என்ன உட்காந்து நான் குடிக்க மாட்டேன். டேஸ்ட் பண்ணி குடி ஓவர ஆடாது அதுக்குள்ள. தீபி தமிழ்ச்செல்வி. ஒரு காலத்தில் மேக்ஸ்மிஸ் கிட்ட எப்படி அடி வாங்காமல் தப்பிக்கிறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அடல்ட் லைஃப் பற்றி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி, அதோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று வர ஸ்கூல் கேர்ள்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வயசு 30 ஆகிடுச்சு. ஷீஸ் அ மதர்னோ. என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப அழகான பீரியடாக மாற்றினதில் தீபிகாவுக்கும் பெரிய பங்கு இருக்குது. இப்படி ஒரு கோழியை கொண்டு சாப்பிட்றீங்க. நானும் சரண்யாவும் ரொம்ப டென்ஷனாக இருக்கோம். எப்படி முட்டையெல்லாம் சாப்பிடுவீங்க? அந்த வேலை பேசிட்டீங்க. என்னாச்சு சொல்லு. என்ன செருப்பாக அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் அடிச்ச மாதிரிதான். என்னடா உங்ககிட்ட எப்படி நான் கேஸ் சிக்கன் சாப்பிட்றதுன்னு சொன்னா நானும் சாப்பிட வேண்டி அப்படி. நீ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தானே. அப்போ ஒரு பூமர் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன். நீ நான் அதனாலே அறிவு வந்திருக்கு, வந்துருச்சு, கொஞ்சமாக வந்திருக்கு. அவங்களோட உட்காந்து அந்த டே ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசணும். நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ வருஷம் கழிச்சும் அதே மாதிரி தொடருது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் லைஃப்லையும் இருக்குது. அவங்கள நீங்கள் மீட் பண்ணும்போது அதே மாதிரி கனெக்ட் ஃபீல் பண்ணுவீங்கன்னா அவங்கள பற்றி எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம்.